சோயா சங்க்ஸில் கிரேவி பண்ணுறது ரொம்ப ரேர் தான். பட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. நான் எப்போதும் செய்கிற மாதிரி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குயிக்காக செய்யக்கூடிய ஒன் பாட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் சோயா சங்க்ஸை 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் போட்டு சோக் பண்ணி வச்சுருங்க. அது சோக் ஆகிட்டு இருக்க டைமில் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரியாணி லீஃப் போட்டு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டு, 3 பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. இப்போ அதிலேயே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இது 3ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சோக்காயிட்டு இருக்க சோயா சங்க்ஸை நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து இந்த ஸ்பைசஸ்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இன் பிட்வீன் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 கேஷ்யூஸ் இது எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவையும் வெந்துட்டுருக்க சோயா சங்க்ஸில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக கரம் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு குயிக்காகவே திக்காயிரும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கெட்டிப்பட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.